कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। கடவுளே, என் மகனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது, ஒரு பேரம்பேத்திய பாக்குற வரைக்குமாவது இந்த நெஞ்சு வலியில என்ன உயிரோடு விட்டு வைக்கணும். அதுக்கு நீதாமா கருணை காட்டணும். பேரு ராதா, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். செயின் விழுந்தது கூட தெரியாம போறாங்களே. அம்மா, அம்மா, நீங்க படியில உட்கார்ந்து எழுந்துக்கும் போது உங்க செயின் அறுந்து விழுந்துருச்சு. இந்தாங்கம்மா. இதே வேற யாராவதா இருந்தா கிடைச்சது போதுன்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறியேம்மா. நீ யாருமா? உன் பேர் என்ன? என் பேரு ராதா. நான் பக்கத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை தவறாம கோயிலுக்கு வருவேன். உன் வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உன் வேண்டுதல் நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நீ எனக்கு நன்றி சொல்றியே. உன்னை பெத்தவங்க கொடுத்து வச்சவங்க. உன்னை கட்டிக்க போறவன் பாக்கியசாலி. என் பேரு சாந்தாம்மா. நானும் இந்த ஊரு தான். வாய வீட்டுக்கு போகலாம். பரவாயில்லம்மா, என்னை எங்க வீட்டுல தேடுவாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. கடவுளே, உன்னை வேண்டிக்க வந்த உன் சன்னிதானத்துல இப்படி ஒரு குணவதியை என்னை சந்திக்க வச்சிருக்கிறியே. இதோட தாத்பரியம் தான் எனக்கு புரியல. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? யாராவது வாங்களே. அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுங்க. சாமி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. அம்மா என்னமாச்சு? அம்மா சாந்தாமா, என்னாச்சு? இந்த தீர்த்தத்தை குடிங்க. என்னன்னு தெரியல சாமி, திடீர்னு நெஞ்சு வலின்னு துடிக்கிறாங்க. அம்மா தண்ணி குடிங்க. இப்போதானம்மா என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? இது வழக்கமா வர நெஞ்சு வலிதாம்மா. ஆனா கோவில்ல வரும்னு எதிர்பார்க்கல. இந்த நிலைமையில இப்படி துணை இல்லாம வரலாமாம்மா? துணைக்கு வேற வீட்டுல யாரும் இல்ல சாமி. என் மகனும் வேலை வேலைன்னு ஓடிடுறான். எங்க போனாலும் தனியா தான் போக வேண்டியிருக்கு. கார்ல மாத்திரை வச்சிருக்கேன், அத போட்டா சரியா போயிடும். நான் வரேன் சாமி. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா வீடு வரைக்கும் வேணா இவாட துணை கழிச்சுன்னு போங்களேன். பாவம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிடுறேன் சாமி. இல்லம்மா, இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நான் வரேன். அண்ணே, அந்த பூஜை கூடைய கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். உன்னை என் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்.
ஆனா நீ என்ன நோயாளியா கூட்டிட்டு போறியேம்மா. சரி வாம்மா. அம்மா. கதை தலைகீழா மாறி போச்சு பட்லி. சீக்கிரம் வெளியே வா பட்லி. ஓஹோ, இப்படி கூப்பிட்டா நீ வெளியே வர மாட்டியோ? இப்ப என்ன பண்ணலாம்? இல்லையே, குரு குளத்துக்குள்ள விழுந்தப்ப நான் இப்படித்தானே கூப்பிட்டேன். பட்லி வந்துச்சே. பட்லி பட்லி, நான் கூப்பிடுறதுல குத்தம் குறை இருந்தா மன்னிச்சுக்க பட்லி. சீக்கிரம் வெளியே வா பட்லி. தலை போற அவசரம் பட்லி. வெளியே வா பட்லி. எடுபடிக்கெல்லாம் எழுந்தருள வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது. என்னடா, எதற்கு கூப்பிட்டாய்? நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, குரு சிக்கல்ல இருக்காரு. முதல்ல அவரை காப்பாத்து. என்ன சிக்கல்? உன் குரு மறுபடியும் ஏதாவது குளம் குட்டையில் விழுந்து விட்டானா? அது இல்ல பட்லி, நீ குடுத்திய ஒரு கைவல்லிய தகடு, அதை வச்சு நாங்க பூஜை பண்ணமா. நீ சொன்ன மாதிரியே ஒரு மெமரி ஸ்டார் சைத்தான் வந்துச்சு. அத குரு மூசா மேல ஏவி விட்டாரா. அது மூசாவை தாக்காம திரும்பி வந்து இவரையே தாக்கிருச்சு. இப்ப குரு என்னடான்னா அநியாயத்துக்கு நல்லவனா மாறி போயிட்டாரு. மைதீனை ரிலீஸ் பண்றேன்றாரு, அலாவுதீனை விடுவிக்கிறேன்றாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவரு கேக்குற மாதிரி தெரியல. அதான் உடனே ஒரே போடா போட்டு படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? மாநகராட்சி குப்பை லாரி வந்தால் ஏற்றிவிடு. கிண்டல் பண்ணாத பட்லி, குருவை எப்படியாவது பழையபடி மாத்து பட்லி. உங்கள் இருவருக்கும் சேர்ந்து பஞ்சாயத்து செய்வதற்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் போல் இருக்கிறதே. நீங்கள் இருவரும் என்னை தனியார் மயமாக்கி விட்டீர்களா? இல்ல பட்லி, இந்த ஒரு தடவை குருவை எப்படியாவது காப்பாத்து பட்லி. நான் இனிமேல் அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். கிழித்தாய். சரி சரி, போய் அந்த லீஸ் வாங்க இங்கு கொண்டு வா. சைத்தானை வெளியில் எடுத்தால் உன் குரு சரியாகி விடுவார். போ. சரி பட்லி, நான் வரேன் பட்லி. எல்லாம் என் நேரம். பார்த்து வாங்கம்மா. மெதுவாமா. அம்மா. ராதா, நான் இப்படி உட்கார்றேன், நீ கிச்சன்ல போய் ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. நீங்க முதல்ல உட்காருங்கம்மா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நேரா போய் இடது பக்கம் திரும்பினா கிச்சன் இருக்கு. சரி, இதோ வரேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த வீட்டில் பார்த்ததே இல்லையே. ஹலோ ஹலோ, ஏன் சிரிக்கிறீங்க? என் பேரு ராதா. இவ பேரை சொன்னாலா இல்லை என் நெஞ்சுக்குள்ள செதுக்குனாலா? உள்ளுக்குள்ள ஏதோ ஒளிச்சத்தம் கேக்குதே. அம்மாவை கோயில பார்த்தேன். மீதி என்ன சொல்றேன். இங்க வாப்பா மகேஷ்.
ராதா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. மகேஷ், வாப்பா. அந்த வரேம்மா. மா, யாருமா அது? நம்ம நந்தவனத்துல ஒரு புது பட்டாம்பூச்சி? டேய், போதும்டா, கவிதையெல்லாம் படிக்காத. ஏம்மா, நான் அந்த பொண்ணை முன்ன பின்ன நம்ம வீட்டுல பார்த்ததே இல்லையே. நமக்கு இது தூரத்து சொந்தமா? அம்மா, இந்தாங்க. அம்மா, என் பொறுமையை சோதிக்காதீங்கம்மா, சொல்லுங்கம்மா. டேய், இருடா. அம்மா, போதும்மா. ராதா, இவன் தான் என்னோட ஒரே மகன் மகேஷ். மகேஷ், இப்ப நான் உயிரோட உக்காந்துருக்கிறதே இந்த ராதாவால தான். என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா நீ? நான் உண்மையை தானே சொன்னேன். மகேஷ், ராதா மட்டும் சமயத்துல வந்து என்ன காப்பாத்தலனா நான் இந்நேரம் வீட்டுக்கு பணமா தாண்டா வந்திருப்பேன். மா, என்னம்மா அது? இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இதை போய் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? டேய், ராதா என் கூட இருந்து எனக்கு முதலுதவி பண்ணதுனால என் உடம்புல இருந்த மொத்த வியாதியும் போயிடுச்சுடா. வெறும் வார்த்தைகளால நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றின்னு சொன்னா அது ஈடாகாதுங்க. என்னோட அம்மாவை காப்பாத்தின உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லைங்க, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல. அம்மா, நேரமாயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். போலாமா? எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்க, என்னோட வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு டம்ளர் காஃபி கூட குடிக்காம போறியே. இல்லம்மா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா என்னை வீட்டில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பாடே சாப்பிட்றேன். இப்போ போயிட்டு வரேம்மா. இருமா மகேஷ், மா, ராதாவை கொண்டு போய் கார்ல விட்டுட்டு வந்துரு. சரிம்மா, விட்டுறேன். இல்லம்மா, நான் போய்க்கிறேன். என்னம்மா இது? இதை மட்டுமாவது நீ மறுக்காம ஏத்துக்கணும், சரியா? மகேஷ், கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வந்துடுறேம்மா. எவ்வளவு அருமையான ஜோடி பொருத்தம். ராதா மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். மூசா, பூத குலத்தில் பிறந்த தேவ குழந்தையே, என்னை மனமுருகி அழைத்ததன் காரணம் என்ன? தாத்தாவை நான் மீட்க துவங்கிய போராட்டத்தில் அஞ்சா நெஞ்சோடு என்னை முன்னெடுத்து செல்லும் தெய்வமே, முதலில் என் அழைப்புக்கு இணங்கி வந்த உனக்கு என் நன்றி. தாத்தாவை மீட்பதற்கான மந்திரங்களை 5 ஓலைச்சுவடிகள் மூலமாக நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அடுத்து என் ஏக்கம் என்ன? சுடர்முக குமரா, கற்ற மந்திர வார்த்தையோடும் உற்ற எனதருள் துணையோடும் நீ பூதலோகம் போ. அலாவுதீனை பாதுகாக்கும் பதுமைகள் காதில் விழும்படி மந்திரத்தை சொல். மந்திரத்தை கேட்கும் அந்த சீன தேவ பதுமைகள் அலாவுதீனை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி தெய்வமே, அப்படியே செய்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அலாவுதீனை மீட்கும் வரை நீயோ உன் குடும்பத்தாரோ
யாரும் தான தர்மங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் மந்திர வார்த்தையின் பலன் தான தர்மம் பெறுபவரை போய் சேர்ந்துவிடும். நீ அலாவுதீனை மீட்க முடியாது. இல்லை, நான் தாத்தாவை மீட்கும் வரை நானோ எனது குடும்பத்தாரோ தான தர்மங்கள் செய்ய மாட்டோம். இது சத்தியம் கடவுளே. நலம் உண்டாகும். நான் வருகிறேன்.